இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்க யூனிக்கான ப்ளஸ் ரேரான பிளான்ட்ஸை பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா இது மருதாணி செடி. இந்த மருதாணி செடி ரொம்ப நல்லது. நீங்கள் இதை கைக்கு அரைச்சி வச்சிங்கன்னா சூடு நீங்கும். இது நார்மலாக காட்டில் வரும், ப்ளஸ் வீட்லேயும் வளர்க்கலாம். நார்மலாக நீங்கள் வளர்த்துக்கலாம். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது விதைய எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அதே வளர்ந்துடும். இது வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம். ப்ளஸ் லெமன் செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. நாங்கள் வளர்க்குற தாமரை செடி, இதில் பூ தினமுமே பூக்கும். ஈவினிங் ஆனால் மூடிடும். இதுக்கும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. நார்மலாக ஒரு பேரல் எடுத்து அதில் நீங்கள் தாமரையோட கிழங்கு, இந்த கிழங்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. இதுதான் நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்குற தாமரை. அப்புறமா அதே மாதிரி நீங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. மல்லிகைப்பூ செடி வாசத்துக்கு ரொம்ப அடிமையாக நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மல்லிகைப்பூ ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது இப்போது. அதனால் நீங்கள் நார்மலாக மல்லிகைப்பூ வாங்கி கட்டி சாமிக்கு போடுறத விட இங்கே இந்த மாதிரி செடி வச்சு அதில் வர பூவை நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 ருபீஸ் தான் ஆகும். மல்லிகைப்பூ ரொம்ப ரேட்டாக ஆகிடும். அதனால நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. அடுத்து ரொம்ப விசேஷமான துளசி கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இதுதான் கருமஞ்சள் செடி. கருமஞ்சள் பாருங்க, கருமஞ்சள் ரொம்ப ரேட்டுங்க. இதுவும் ஒரு ரேர் பிளான்ட் தான். அதுவும் கருமஞ்சள் ஒரிஜினலாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த பப்பாளி செடி, நார்மலாக இந்த பப்பாளி செடி ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஒரு யூனிக்கான ஒரு பிளான்ட்னா இதுதாங்க. பார்த்துட்டிங்கன்னா இது உள்ளே நோண்டி வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம அணிலும் குருவியும் தான். இது உள்ள இப்போது மழை காலத்தில் மழை பெஞ்சா இது உள்ள தண்ணி ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற தண்ணியை குருவியும் அணிலும் குளிச்சுக்கும். பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து துளிராக வருது. ப்ளஸ் இன்னொரு யூனிக்கான செடி ஒன்று இருக்குது. இதை வச்சு தான் திருநீர் செய்கிறாங்க. ஏன்னா இந்த செடி ரொம்ப மணமானது. இது பேரே திருநீற்று பச்சிலை தாங்க. இதை உணர்த்தி திருநீர் ஒரிஜினலாக திருநீர் செய்யும் போது இது கூட போட்டிருப்பாங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருக்க வெத்தலை, இந்த வெத்தலை சைட்ஸில் நல்லா பெருசாக வரும். நார்மலாக இதுக்கும் ரொம்ப பராமரிப்புலாம் தேவையில்லை. என் கையை பாருங்கள், இந்த வெத்தலை கூட பார்ப்பேன். இந்த வெத்தலை தான் பெருசாக இருக்குது என் கையை விட. பாருங்க எவ்வளோ பெரிய வெத்தலைன்னு. இதே மாதிரி எல்லாமே வரும். ப்ளஸ் எங்களோட ஒரு பப்பாளி மரம். இது ஏன் நான் ஸ்பெஷலாக காமிக்கிறேன்னா, இது ஒரு புயலையே தாண்டி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்குது. ப்ளஸ் ஒரு தென்னை மரம் இருக்குது. அப்புறமா அதே மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா
இந்த இடத்துல எல்லாம் எங்கடா செடியை காணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நிறைய கொடூரமான பாம்புலாம் வருது. அதனால நிறைய செடி எடுத்தாச்சு. அதுதான் இப்போ செடி இல்லை. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். செடியெல்லாம் எப்படி ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்லாம் எப்படி நிறைய செடி ஆக்குறது, நிறைய செடி வேணும், ஆனால் என்கிட்ட அந்த செடிக்கான காசே இல்லை அப்படின்னும் போது அந்த செடியோட கிழங்கு தான் தேவை நம்மளுக்கு. அந்த செடியோட கிழங்கை வந்து நீங்கள் அழகாக மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அதே அழகான ஒரு செடியா இல்லைங்க, 10-15 செடியாக வந்துடும். இது நார்மலாக நான் செஞ்சு பார்த்தது தான். பார்த்துட்டிங்கன்னா எத்தனை செடி இருக்கு பாருங்க. இது கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செடி வாங்கியிருந்தோம். அந்த செடி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக செத்து போச்சுங்க. அது செடியோட கிழங்கு மட்டும்தான் மீந்து இருந்துச்சு. அந்த மண்ணை எடுத்து பார்க்கும்போது அதை அப்படியே வேறு தொட்டிக்கு மாற்றி நம்ம ப்ராப்பராக 2 வேளை தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான், இல்லைன்னா அதுவும் அழுகிடும். ஊற்றி வளர்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அப்படியே விட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, கொச்சன்னு செடி வளர்ந்துருக்கு. இதே மாதிரி இன்னொன்று என்ன விஷயம்னா, நீங்கள் எல்லா செடியும் தொட்டியில் வளர்க்கறது பதிலாக உங்களுடைய நார்மலாக ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல, நார்மல் ஸ்பேஸில் நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா வளரும் செடி. பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ணகமலம் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வந்து ரோஸ்மெரி இங்கே இருந்துச்சு, அது செத்து போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அது மறுபடியும் வந்துடும். இது ஒரு ரோஸ் வச்சுருக்கோம் சின்னதாக, இப்போ தான் வச்சதெல்லாம். இது வந்து ஒரு குண்டமல்லி செடி. இதில் பூ ஊற்றுச்சுன்னா குண்டாக இருக்கும். இவ்வளோ பெருசு வரும் இந்த பூவே. ஆனால் ஒவ்வொரு பூ தான் பூக்கும். இங்கே வந்துட்டு நம்ம மரு செடி வச்சுருக்கோம். இதுவும் ரொம்ப ஸ்மெல்லான செடி. இங்கே இன்னொன்று இருக்குது, கற்பூரவள்ளி செடி. இதை வந்து சளிக்கு உருவாயில மென்று சாப்பிட்டீங்கனாலே போதுங்க, நெஞ்சு சளி நீங்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்குள்ளையா ஒவ்வொரு நல்ல தன்மை இருக்கும். அது தெரியாதவங்க அதை ரோட்லேயும் காவாங்கல்லையும் இருக்கும். அதுங்க அது இந்த வெள்ளை கலர் செம்பருத்தி பூவை வீட்டில் வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ராசியான செடிங்க. இந்த வெள்ளை கலர் பூன்றது ரொம்ப ராசியானது. வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதே மாதிரி நிறைய செடி இருக்கு. அடுத்து ஒரு கியூட்டான பிளான்ட் காமிக்கணும் பாருங்க. நிறைய யூனிக்கான பிளான்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எந்த செடி வேணுமோ மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு எந்த செடி வேணுமோ அதில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு என்ன செடி வேணும், எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும், எத்தனை வேணும், அது எல்லாமும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு செடி சேஃபாக வந்து சேர்ந்துடும். இது ஒரு செம்பருத்தி பூங்க. இப்போ இந்த பூ மூடிட்டு இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? ஓ, எங்க பப்பி கொலைக்குது. இந்த பூ வந்துட்டு ஓப்பன் ஆச்சுன்னா எவ்வளோ பெருசா இருக்கும்னா ஒரு கை சைஸ் இருக்குங்க. இது ஒரு யூனிக்கான பிளான்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்னேக் பிளான்ட்லாம் நிறைய இருக்குது.
எல்லாமே நிறைய பிளான்ட் இருக்கு. அடினியம் பிளான்ட்டும் நிறைய இருக்குங்க. அடினியம் பிளான்ட் குட்டி வேணுமா இல்லை விதை வேணுமா செடி வேணுமான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. பாருங்க இருட்டாயிருச்சுங்க வீட்டுன்றதுனால. அடுத்து ஒரு பிரம்மாண்டமா அழகான ஒரு செடிங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான பிளான்ட்டு. ஏன்னா இது சிவப்பு கற்றாழை. இந்த சிவப்பு கற்றாழை எப்படி வளரணும்னா நார்மலாக நம்ம கற்றாழை மாதிரி இருக்காது, ஸ்டார் மாதிரி வளரும். இப்படி வளரும், அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. இப்படி வளரும், இப்படி 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 இப்படின்னு சைடாக வளருமே தவிர அப்படியே நேராக வளராது. இதை எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணுறீங்களா, கட் பண்ணி ஜூஸ் போட்டோ இல்லை சாப்பிட்றதோ சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நார்மல் கத்தாழை விட இது ரொம்ப நல்ல கத்தாழை. இது ரொம்ப ரேரானா. ஆனால் இந்த பிளான்ட் வந்து சேலிங்க்கு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பிளான்ட் தான் இருக்குது. இது குட்டி போடலன்னு போட்டதும் சேலிங்க்கு தான் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.